வணக்கம் மக்களே. சமையலுன்றது ஒரு பெரிய கலை. அதை நல்லா கற்றுக்கிட்டு மனதுக்கு பிடிச்சி செஞ்சோம்னா அது ரொம்ப ஈஸி. அரைகுறையாக என்ன மாதிரி கற்றுக்கிட்டு செய்கிறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய கஷ்டம்தான். இதுலேயும் அம்மாக்கிட்ட ஃபோனில் கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டு செஞ்சு செஞ்சு ஒவ்வொன்றா பழகினதுக்கப்புறம் சமைச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு 3 மாதம் 6 மாதம் சைவம் மட்டும்தான் செய்யணும், அசைவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வாரத்தில் 7 நாளுமே அசைவம் செய்யாமல் சைவம் மட்டுமே செய்யணுன்னும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழம்பு கூட்டு பொரியல் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறதுன்னு யோசித்து மண்டையே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. இதே அசைவமாக இருந்தால் ஒரு நாளைக்கு மட்டன் எடுப்போம், ஒரு நாளைக்கு சிக்கன் எடுப்போம், குருமா வைப்போம், கிரேவி வைப்போம், முட்டை வாங்குவோம், என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். திடீர்னு 2 முட்டையை வாங்கிட்டு வா செய்வோம், ஒரு கருவாடு பாக்கெட்டை வாங்கிட்டு வாங்க தொக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் சைவம் சமைக்கிறதுக்குள்ளே நம்ம படுற பாடு பெரிய பாடாக இருக்குது. என்ன பண்ணுறது, 3 மாதம் போயிடுச்சு, இன்னும் 1 மாதம் தானே, எப்படியாவது சமாளித்து தானே ஆகணும். கண்டிப்பாக இந்த 1 மாதமும் நல்லபடி போயிடும். அதனால் நான் இன்றைக்கி நைட்டு கிச்சடி செஞ்சுருக்கேன். கிச்சடி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? தூங்குறாரு பாரு.